ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம் அண்ட் எதை பத்தி பார்க்க போறோம் அண்ட் ஏற்கனவே எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு சின்ன ரீகாலோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள் இல்லையா, டென்சஸ், அதாவது என்ன காலங்கள்ல எப்படியெல்லாம் பேசலாம், ப்ரெசென்ட்ல எப்படி பேசலாம், முடிஞ்சதை பாஸ்ட்ல எப்படி பேசலாம், இல்லை வரக்கூடிய ஃபியூச்சரை எப்படி பேசலாம் அப்படிங்கிறதுலாம் இருக்கு இல்லையா. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான விஷயங்களை நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. ஸோ அந்த கொடுத்துக்கிட்டே இருக்க விஷயத்த நம்ம எப்படி நம்ம அமைச்சு எழுதலாம் அப்படிங்கிறதா இருக்கு இல்லையா. ஸோ நமக்கு அந்த வேர்ப் ஃபார்ம், அந்த வேர்ப் அப்படிங்கிறது வந்து நிறைய ஆக்ஷன் வார்த்தைகள் நீங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா கலெக்ட் பண்ண உங்களுக்கு டிஃப்ரெண்டான மீனிங்ஸ் கிடைக்கும், டிஃப்ரெண்டான சென்டென்சஸ் நீங்களும் அமைப்பீங்க. ஸோ அதுக்கான ஈஸியஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க ஈஸியான வேர்ப் ஃபார்ம்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியஸ்ட் வேர்ப் ஃபார்மை வேர்பன் என்ன, வேர்ப் டூ என்ன, வேர்ப் த்ரீ என்ன அப்படின்னு தனித்தனியா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கான தமிழ் ஆக்கங்களையும் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்டென்ஸ் எழுதும் போது ஈஸியா இருக்கும். கொஞ்சம் ஈஸியஸ்ட் போக போக அப்படி நீங்க என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஒரு கஷ்டமான வார்த்தைகள் வேர்ப் ஃபார்ம்லேயே கஷ்டமான வேர்ப் ஃபார்ம் எடுத்து அதை நீங்க பழக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அப்படி பழகும் போது உங்களுக்கு இன்னும் சென்டென்சஸ் ஈஸியா உங்களுக்கு கண்டினியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம எதை பத்தி ஒரு எக்ஸ்க்ளூசிவா பார்க்குறோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறத பத்தி. அதான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம், ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய விஷயத்த பர்ஃபெக்டா யாருமே திருத்தாதபடி நம்ம எப்படி பேசலாம், செய்யலாம், இல்லை நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கும் போது வேர்ப் ஃபார்ம்க்கு ஏத்தார்ப்புல, அதாவது வேர்ப் ஃபார்ம் அப்படிங்கிறது நம்மளோட ஆக்ஷனுக்கு ஏத்தார்ப்புல அந்த வாக்கியத்தை வந்து அமைக்கிறது தான் இல்லையா. ஸோ அப்படிங்கும் போது நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆக்ஷன் வார்த்தைகள் என்னங்கிறது ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் தென் யாரை நீங்க சப்ஜெக்டா பயன்படுத்த போறீங்கன்றதை ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் இன் பிட்வீன் நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும், நம்மளுடைய டென்ஸோடைய ரூல், என்ன டென்ஸ் எடுக்குமோ அதோட ரூல் ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான டென்ஸ் என்ன, இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் என்ன, ஸோ அதை எப்படி நம்ம அமைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறவாங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா. ஸோ அதுல நம்ம எக்ஸ்க்ளூசிவா எதை பத்தி பார்க்குறோம், பாசிட்டிவ் சென்டென்சஸ், future perfect tense. அதுல பாசிட்டிவ் சென்டென்சஸ் எக்ஸ்க்ளூசிவா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்ன சென்டென்ஸ் இருந்தாலும் நமக்கு யார் தேவைன்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கோம், வேர்ப் ஃபார்ம் V1 V2 V3, அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இவங்க 3 பேர் வேணும். ஸோ நம்ம ரொம்ப ஈஸியான வேர்ப் ஃபார்ம் சொல்ற மாதிரிங்களா, ரொம்ப சிம்பிளானது ஓப்பன் அப்படிங்கிறது இல்லையா. ஸோ ஓப்பன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இல்லையா. ஸோ ஓப்பனுங்கிறது என்னது, ஓப்பன் பண்றது, திறக்கிறது இல்லையா. ஸோ அப்ப திறக்கிறது அப்படிங்கும் போது நான் என்ன சொல்றேன்னா திறக்க, ஓப்பனுங்கிறது திறக்க. ஸோ ஓப்பன்டு அப்படிங்கிறது எங்க வரும்னா V2 and V3ல செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபார்ம்ல ஓப்பன்ட் அப்படின்னு வரும். ஸோ ஓப்பன்ட் அப்படிங்கும் போது என்ன வரும்னா திறக்கப்பட்டது, திறக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல நீங்க தனியா சொல்லணும்னா திறந்தனர் அப்படிங்கிறதே சொல்லிடலாம். வீட்டுல தனியா சொல்லணும் நீங்க நினைக்கிறீங்கன்னா திறந்தனர், திறக்க, திறக்கப்பட்டது, ஓப்பன். ரொம்ப சிம்பிளான ஒரு வேர்ப் ஃபார்ம். இதை நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸ்ல அமைக்கலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ நமக்கு வேர்ப் ஃபார்ம் ரெடி. ஸோ நமக்கு இப்போ அடுத்து எங்க வரணும், சப்ஜெக்டுக்கு வரணும் இல்லையா. ஸோ நம்ம கிட்ட என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே, இட், இவங்க எல்லாரும் சப்ஜெக்ட்ல இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க கூட யார் ஆட் பண்ண போறோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ரூலை நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ என்ன ரூல் இருக்கு, வில் ஹேவ். ஓகே, இப்போ நமக்கு சப்ஜெக்ட் ரெடி, ரூல் வந்து வில் ஹேவ்ங்கிறது ரெடி. ரூலுங்கிறது அக்கார்டிங் டு நமக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்டோட ரூல் வந்து நமக்கு ரெடி. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுடைய ஆக்ஷன் வார்த்தை இங்க வந்து உட்காரணும். அது யார் வருவாங்க, V1 வருவாரா, 2 வருவாரா, 3 வருவாரா. ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் V3, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வருவாங்க இங்க. ஓகே, ஸோ சப்ஜெக்ட் வில் ஹேவ் பிளஸ் V3 அப்படிங்கிறவங்க தான் இங்க வருவாங்க. ஸோ நமக்கு ரூல் ரெடி. இப்போ ரூல் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம யாரை கண்டிப்பா அமைக்கணும், சென்டென்ஸ் எழுதணும் இல்லையா. ஸோ சென்டென்ஸ் எழுதும் போது நான் என்ன பண்றேன், ஒரு எக்ஸாம்பிள், she will have, சப்ஜெக்ட் ரெடி, will have ரூல் ரெடி. V3 என்னது, opened. ஸோ she will have opened, எதை பண்ணிட்டாங்க, she will have opened the door, அவை கதவை திறந்திருப்பாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இல்லை அப்படின்னா she will have opened the box, பெட்டியை திறந்திருப்பாள். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நீங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வரீங்க அப்படிங்கறத இங்க கண்டென்ட் சொல்லணும். ஸோ இங்க சொல்றீங்கன்னா opened the பாக்ஸ்ன்னு சொல்றேன். நீங்க டோர் சொல்லிக்கலாம், இல்ல லைக் ஏதாவது ஒரு பேஸ்கெட் அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்ல நீங்க ஏதாவது ஒரு செரிமனில வந்து நீங்க ஒரு நேம் போர்டை வந்து ஓப்பன் பண்றீங்க, எனிதிங். நீங்க she will have opened அப்படிங்கறதுக்கு அப்புறம் அவங்க அந்த she அப்படிங்கிறவங்க என்ன செயலை வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க, ஆக்ஷன் ஓப்பன்டு, திறந்துட்டாங்க, ஆனா அந்த பெர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறத நீங்க சொல்றதுனாலும் சொல்லிக்கலாம், இல்ல அப்படின்னாலும் நீங்க அப்படியே வந்து நம்ம விட்டுடலாம். ஓகே, ஸோ அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், அவங்க அந்த பாக்ஸை திறந்திருக்காங்கன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருக்கேன். அப்ப she அப்படிங்கும் போது
அவள். அவள் என்ன பண்ணியிருக்கா? ஓப்பன் போது திறந்திருக்காள் இல்லையா? ஸோ எதை திறந்திருக்காள்? பாக்ஸை. அவள் பெட்டியை. ஸோ பாக்ஸுங்கிறது என்ன வரும்? பெட்டி இல்லையா? அவள் பெட்டியை ஓப்பன் பண்ணும்போது திறந்திருப்பாள் இல்லையா? ஸோ இந்த ஓப்பன் அப்படிங்கிற இடத்துல வில் ஹாவ் ஓப்பன் அப்படின்னு சேர்ந்து வரும். அப்போ ஷீங்கிறது ஃபர்ஸ்ட், இந்த பாக்ஸுங்கிறது செகண்ட், வில் ஹாவ் ஓப்பன்ங்கிறது தேர்டு. அப்போ அவள் பெட்டியை திறந்திருப்பாள் அப்படிங்கிறது நமக்கு சேர்ந்து வரக்கூடியது இல்லையா? ஸோ அப்போ திறக்கப்பட்டது, திறக்க அப்படிங்கிறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இருக்கு. ஸோ ஆனால் நம்ம என்ன பண்றோம்? எக்ஸ்க்ளூசிவா அந்த சென்டென்ஸ்க்கு ஏத்தாப்புல நம்ம என்ன பண்ணோம்? திறந்திருப்பாள் அப்படிங்கும் போது அவ என்ன செஞ்சிருப்பா? அந்த பாக்ஸை வந்து திறந்திருப்பா அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா? அது நம்ம எக்ஸாக்டா தமிழ்ல சொல்லும் போது திறந்திருப்பாள் அப்படிங்கிறது ஒரு பெர்ஃபெக்ஷனால எக்ஸ்பெக்டட் ஒன்று நம்ம இங்க சொல்றோம். இதே போல நீங்க நேம் கூட யூஸ் பண்ணி சொல்லிக்கலாம். ஸோ நேம் அப்படிங்கும் போது என்ன பண்றாங்க? லைக் Mala will have opened the door. ஸோ மாலா என்ன பண்ணியிருக்காங்க? கதவை திறந்திருப்பாள் அப்படின்னு சொல்றது. ஸோ மாலா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, பேசும்போது சொல்லுவாங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? மாலா வந்து கதவை திறந்திருப்பாள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே வில் ஹேவ் ஓப்பன் த டோர். அவள் திறந்துட்டு இருப்பாங்கிறது நம்ம முன்னாடி தெரிஞ்ச விஷயத்தினால நம்ம சொல்றோம். ஸோ அதனால தான் நம்ம இங்கே சொல்றோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இந்த மாதிரியெல்லாம் நமக்கு ப்ளே ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் ஓப்பன் ஒரு சிம்பிளான ஒர்க் ஃபார்ம் தான். இதை வச்சுட்டு நீங்க ஒரு 5 to 10 சென்டென்சஸ் போதும், அதுவே போதும். அதிகமான சென்டென்சஸ் தான். ஆனால் எழுதுறத பேசி பாருங்க, பேசி பழகி பாருங்க. உங்க கூட பேசுறதுக்கு கான்வர்ஸ் பண்றதுக்கு யாருமே இல்லைன்னா நோ ப்ராப்ளம், கண்ணாடி முன்னாடி நின்று நீங்களே ஆன்சர் சொல்லுங்க, நீங்களே பதில் சொல்லி பாருங்க. ஏன்னா எப்பவுமே ஒரு மிரர் ப்ரொஜெக்ஷனுங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா எப்பவுமே எதிர்க்கிறவங்க கிட்ட ஒருத்தவங்க பேசினா அவங்க நம்மளை தப்பு சொல்லிடுவாங்களோ, இல்லை நம்ம பேசுறத வந்து கரெக்ட் இல்லை, இது இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்களோ நம்ம யோசிப்போம். பட் மிரர் cannot be speak இல்லையா? அது நம்ம கிட்ட திரும்ப பேசாது. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான். ஸோ நீங்களே கொஸ்டின் சொல்லுங்க, நீங்களே ஆன்சர் சொல்லுங்க, அதுக்கப்புறமா யூ கேன் ப்ரொஜெக்ட் வித் சம்பன். ஸோ அந்த மாதிரியான ப்ராக்டிசிங் வீட்டில் எடுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.